அந்த ஊருக்கு போயிடுறேன். ஆக தமிழ்நாடு என்பது சாதமில்லை. வந்தோரை வாழ வைக்கின்ற நாடு எது என்று சொன்னால் தமிழ்நாடு தான். அதை வித்திட்டவர் அண்ணா, கலைஞர், அண்ணன் தளபதி அவர்கள். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நடைபெற்றது. இந்த 10 ஆண்டு காலத்தில் கூட எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பல்வேறு வகையில் நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் கலைஞர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும். அந்த சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகின்றது. முதலில் வேட்பாளர் அறிவிப்பாங்க. வேட்பாளர் அறிவிக்கும் போது என்ன பண்ணுவார்னா, ஒரு ராசியான பேர் அறிவிக்கணும்னு. அப்போ ராசியான பேர் வந்து ஆளை அறிவிப்பார், அண்ணாதுரைன்னு அறிவிப்பார். அதை எல்லா பட்டியலும் அறிவித்து உதயசூரியன்ல வந்து முடிப்பார். அந்த உதயசூரியன் விழித்தா ஆட்சியை பிடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு உதயசூரியனை வித்திட்டவர் அண்ணா, கலைஞர். அதை தொடர்ந்து அண்ணன் தளபதி அவர்கள் இந்த உதயசூரியன் சின்னத்தை, சூரியனை யாராலும் அழிக்க முடியாது. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கலாம் என்று சொன்னால் அது நடைபெறாத காரியம். காலையில அவரே எஞ்சி சூரிய பகவானை பார்த்து தான் அப்புறம் மற்ற வேலையை பார்க்கணும். அதனால சூரியனை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. அதுதான் திமுக. திமுகவின் தலைவர் அண்ணன் தளபதி என்பதை இதை மறக்கக்கூடாது. அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2021ஆம் ஆண்டு கொரோனா வந்தது. கொரோனா காலத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் கவர்னர் மாளிகையிலே பதவியேற்றார். பதவியேற்ற பிறகு நேரடியாக கோட்டைக்கு சென்றார். அந்த கோட்டைக்கு சென்ற உடனே முதல் கையெழுத்து எது தெரியுமா? கொரோனாவிலே அதிமுக கொடுக்காதனால 4000 ரூபாய் பணத்தை முதல்ல கோட்டையில் போய் கையெழுத்து போட்டு எல்லா வீட்டுக்கும் 4000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அவர் வாழ்க பல்லாண்டு.